அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஃபஸ்ட்டு 10 ரேங்க்குள்ளே வருவது எப்படி, அதை பற்றின ஒரு ஸ்டடீஸ் டிப்ஸ் தான் பண்ணாக்கா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே பார்த்தினாக்கா ஒரு ஆசை இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தினாக்கா ஒரு ஆசை இருக்குது. வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பார்த்தினாக்கா நம்ம எல்லாருமே பார்த்தினாக்கா பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கணும் அப்படின்றது தான் பார்த்தினாக்கா அந்த ஆசை. ஸோ அதுலேயும் பார்த்தினாக்கா ஒரு சிலருக்கு பார்த்தினாக்கா டாப் ரேங்க்கில் வரணும். ஏன் டாப் ரேங்க்கில் வரணும் அப்படின்னாக்கா அந்தளவுக்கு பார்த்தினாக்கா அதுக்கு பார்த்தினாக்கா ரெஸ்பெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தினாக்கா நம்ம டிஆர்பி எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு டாப் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டோம். சிவி போகும்போது பார்த்தினாக்கா எல்லாருமே பார்த்து கேட்பாங்க, நீங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க்கா, நீங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க்கா, இல்லை நீங்கள் ஸ்டேட் 3rd ரேங்க்கா, 4th ரேங்க்கா, இந்த மாதிரி பார்த்தினாக்கா டாப் 10 ரேங்க்குள்ளே வரும்போது நமக்கு பார்த்தினாக்கா ஒரு ப்ரைடு ஒன்று கிடைக்கும். ஸோ அது பார்த்தினாக்கா அளவே இல்லாத சந்தோஷத்தை பார்த்தினாக்கா க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணால் பார்த்தினாக்கா அந்த ஃபஸ்ட்டு 10 ரேங்க்குள்ளே வரலாம். ஸோ அதை பற்றின பார்த்தினாக்கா ஒரு ஐடியா தான் பார்த்தினாக்கா இது. ஸோ இப்போது நம்ம எல்லாருமே பார்த்தினாக்கா படிக்கிறோம். ஸோ படிக்கும்போது பார்த்தினாக்கா நமக்கு கம்பல்சரியாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தினாக்கா செல்ஃப் நோட்ஸ் அப்படின்னு ஒன்று எடுக்கணும். ஸோ செல்ஃப் நோட்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தினாக்கா நம்ம ஒன்று படித்தா பார்த்தினா நம்ம இப்போது படிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒன்று பார்த்தினாக்கா ஸ்கூல் புக்கை யூஸ் பண்ணி படிப்போம், இல்லை பார்த்தினாக்கா ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கை யூஸ் பண்ணி படிப்போம். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாக்கா ஏதோ பார்த்தினாக்கா ஒரு கோச்சிங் கிளாஸோடைய ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி படிப்போம். இதுதான் படிப்போம். ஆனால் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னாக்கா அந்த மெட்டீரியலை வச்சுக்கிட்டு லைன் பை லைனாக படிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் பார்த்தினாக்கா எந்த விதமான நோட்ஸுமே எடுக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தினாக்கா செல்ஃப் நோட்ஸ் அப்படின்னு ஒன்று எடுக்கணும். அப்போ செல்ஃப் நோட்ஸ்னால் என்ன அப்படின்னாக்கா, ஒரு மெட்டீரியல் படிக்கிறீங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து வைக்கணும். ஸோ அதுதான் பார்த்தினாக்கா செல்ஃப் நோட்ஸ். அப்போ செல்ஃப் நோட்ஸ் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது பார்த்தினாக்கா டாப் 10 ரேங்க்குள்ளே வரணும் அப்படின்னாக்கா இந்த செல்ஃப் நோட்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் பார்த்தினாக்கா நம்ம கம்பல்சரி பார்த்தினாக்கா இது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் பார்த்தினாக்கா அந்த டாப் 10 ரேங்க்குள்ளே வரணும். அது என்னெல்லாம் அப்படின்னாக்கா நான் இப்போ ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நம்ம டாப் 10 ரேங்க்குள்ளே வரணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தினாக்கா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தினாக்கா ஸ்டார்ட் வித் வாட் கொஷின். ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுறோம். ஸோ ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணுறீங்க. அது உங்கள் மேஜரில் என்ன டாப்பிக்காக வேணாலும் இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷனாக இருக்கலாம். ஸோ இது எதுவாக இருந்தாலே பார்த்தீங்கன்னாக்கா அதில் பார்த்தீங்கன்னாக்கா வாட் கொஷின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய மேஜரில் பாட்னியில் பார்த்தீங்கன்னாக்கா டீலோம் தியரி அப்படின்னு ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த டாப்பிக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் டீலோம் தியரி அப்படின்னு எனக்கு தெரியணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா வாட் ஸ்டார்ட் வித் வாட் கொஷின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கான பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெஃபினிஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த டீலோம் தியரினா யார் சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க, ஸோ இதை பற்றின நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் டீலோம் தியரி, ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். செகண்டு வாட் ஆர் த கொஷின்ஸ் ரிலேட்டட் டு டீலோம் தியரி இன் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சிலபஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ டீலோம் தியரி அப்படின்றது ஓல்டு சிலபஸ்லையும் இருக்குது, இப்போவும் இருக்குது. இப்போ இந்த டீலோம் தியரியை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி டிஆர்பியில் எப்பயாச்சும் கொஷின் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி கேட்டிருக்காங்கன்னா அந்த கொஷின் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கு, நம்மக்கிட்ட அந்த மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இருந்தது அப்படின்னா எந்த இடத்துலேருந்து வந்திருக்கு அதை பார்த்தீங்கன்னாக்கா நோட் பண்ணி வச்சுக்கணும். இது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு, சி ஃப்ரம் த கொஷின் செட்டர் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொஷின் செட்டராக இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த டீலோம் தியரிலேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் எடுத்துகிட்ருக்காங்கன்னு தெரியும். நீங்கள் என்ன கொஷின் எடுப்பீங்க அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஷினாக எடுங்க. எத்தனை கொஷின் உங்களால் எடுக்க முடியும் அதிலிருந்து. ஸோ இந்த மாதிரி எடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீலோம் தியரி அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேஜ் இருக்குது, இல்லை 1.5 பேஜ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஒரு கொஷின் செட்டராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சம் எத்தனை கொஷின் எடுப்பீங்க, ஒரு 10 கொஷின் எடுப்பீங்க. அந்த 10 கொஷினை நீங்கள் எடுங்க.
அந்த 10 கொஷினை வந்து பண்ணாக்கா நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸாகவே ஃப்ரேம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பண்ணாக்கா அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னாக்கா நிறைய டைம் வந்து பண்ணாக்கா எடுத்துக்கும். ஏன்னா 4 ஆப்ஷன் செட் பண்ணுறது இட் நாட் ஈஸி ஒன். சரியா? ஏதோ ஒரு ஆப்ஷனை போட்டு போனோம்னாக்கா அது யூஸும் கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த 10 கொஷினை எடுங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 10 கொஷினுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கா, அடுத்த நாள் நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீங்க இல்லையா, மார்னிங் எழுந்தோன்னே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறோன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த கொஷினை எடுத்து பாருங்கள். இல்லை ரிவைஸ் பண்ணாமே அந்த கொஷினை எடுத்து பாருங்கள். எல்லா கொஷினுக்கு ஆன்சர் தெரியுதா, தெரியல அப்படின்னா அந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து உடனே புக்கில் பார்க்காதீங்க, அந்த மெட்டீரியலில் பார்க்காதீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திங்க் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி வரலை அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம வந்து பண்ணாக்கா அந்த நோட்ஸையே பார்க்கணும். ஸோ இது 3rd பாயிண்ட்டு. அடுத்து 4th பாயிண்ட்டு. இப்போ எல்லாமே வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு டீலோம் தியரினா என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கான நோட்ஸ் எல்லாம் வந்து பண்ணாக்கா படிச்சிட்டோம். ப்ரீவியஸ் இயரில் கொஷின் பேப்பர் ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டோம். அப்புறம் கொஷின் ஷட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷினும் எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்ஸே எடுக்க ஆரம்பிக்கணும். ட்ரை டு டேக் மினிமம் 15 to 20 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த ஈச் டாபிக். நீங்கள் எந்த டாபிக் படித்தாலையும் அந்த டாப்பிக்லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 15 பாயிண்ட், மேக்ஸிமம் 20 பாயிண்ட். அதுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நோட்ஸே எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நோட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வளவலான்னு இருக்கவும் கூடாது, அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ தேவையான அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும் அந்த நோட்ஸு. ஸோ அதனால தான் 15 to 20 பாயிண்ட்ஸ். இதுக்கு கம்மியாக கூட இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 பாயிண்ட் எடுக்க முடியாது. அப்போ மினிமம் 15 பாயிண்ட், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கணும் அந்த நோட்ஸ் அப்படின்றது. அப்போ நோட்ஸ் எதில் சார் எடுக்கணும், நோட்டில் எடுக்கட்டுமா நான்? ஸோ நோட் வாங்கி வச்சுக்கிட்டோமா அப்படின்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு A4 ஷீட் அப்படின்லாம் வந்து பண்ணாக்கா வேறு ஏதாவது வந்து பண்ணாக்கா ஒரு ஷீட் கடையில் இருக்கக்கூடிய பேப்பரை வாங்கி அந்த பேப்பரில் நோட்ஸ் எடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம டீலோம் தியரியை வந்து பண்ணாக்கா ஒரு புக்கில் படிச்சுட்ருப்போம், இல்லை ஒரு மெட்டீரியலில் படிச்சுட்ருப்போம். சடனாக நமக்கு வந்து பண்ணாக்கா அந்த டீலோம் தியரிலேருந்து அடிஷ்னலாக எதனா நோட்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதை வந்து பண்ணாக்கா ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் நோட்டில் வந்து பண்ணாக்கா நம்ம கண்டினியூஸாக எழுதிட்டோம்னா அங்கே வந்து பண்ணாக்கா ஸ்பேஸே இருக்காது. நீங்கள் நோட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அப்போ டீலோம் தியரிக்கு அடுத்தது என்ன பண்ணணும், ஒரு ½ பேஜ் வந்து பண்ணாக்கா எம்டியாக விடணும். ஸோ அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னாக்கா அது எக்ஸ்ட்ரா நோட்ஸ் ஏதாவது கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து பண்ணாக்கா ஆட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பாயிண்ட்டு, டோன்ட் டேக் நோட்ஸ் இன் த டெக்ஸ்ட் புக்ஸ் பேஸ்டு, டேக் ஃப்ரம் த சிலபஸ் வைஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஆர்பிக்கு படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டெக்ஸ்ட் புக்கை யூஸ் பண்ணி, ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கை யூஸ் பண்ணி படிப்போம். அப்படின்னா ஸ்கூல் புக்கை யூஸ் பண்ணி படிப்போம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஆர்பி போர்டோடைய இந்த டிஆர்பி கோச்சிங் கிளாஸோடைய மெட்டீரியலை யூஸ் பண்ணி படிப்போம். அப்படி படிக்கும்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த புக்கில் என்ன இருக்கோ அதை மொத்தத்தையும் அப்படியே படிக்காதீங்க. நமக்கு சிலபஸ் இருக்குது. இப்போ நியூ சிலபஸ் வந்துடுச்சு. அந்த நியூ சிலபஸை பிரிண்ட் போட்டு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் வந்து பண்ணாக்கா அந்த சிலபஸ் தான் வந்து பண்ணாக்கா நமக்கு வந்து பண்ணாக்கா ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டே. அந்த சிலபஸில் என்ன இருக்கோ அதுக்கான நோட்ஸை வந்து பண்ணாக்கா தேடி படிங்க. ஏன்னா வந்து பண்ணாக்கா டிஆர்பியில் கொஷின் கேட்குறவங்க வந்து பண்ணாக்கா டிஆர்பி சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்க போகிறாங்களே தவிர நம்ம படிக்கிற டெக்ஸ்ட் புக்கை அவங்க வச்சுட்ருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் அவங்கக்கிட்ட என்ன புக் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா நம்ம அந்த சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது எல்லா பாயிண்ட்டையும் வந்து பண்ணாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கவர் பண்ண முடியும். இந்த 5 திங்ஸ் வந்து பண்ணாக்கா நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். இந்த 5 திங்ஸ் அப்படின்றது வெரி வெரி எசென்ஷியல். அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 திங்ஸை சொல்லணும்னு சொன்னோம். அந்த 5 திங்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 10 ரேங்க்குள்ளே வர முடியுமா அப்படின்னா அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இப்போது நான் நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னேன். அந்த நோட்ஸ் எப்படி இருக்கணும், 15 பாயிண்ட்ஸ் to 20 பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும்னு சொன்னேன். அப்போ வந்து பண்ணாக்கா நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது வந்து பண்ணாக்கா எது தேவையோ அதை மட்டும்தான் எடுக்கணும், எது தேவையில்லையோ அதை எடுக்கக்கூடாது. அந்த நோட்ஸ் எப்படி இருக்கணும்னாக்கா ரொம்ப கிளியராகவும் இருக்கணும், கிறிஸ்பாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நமக்கு வந்து பண்ணாக்கா அந்த நோட்ஸை படிக்கும்போது எல்லா கண்டென்ட்டும் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு அந்த நோட்ஸில்
நெக்ஸ்ட்டு அந்த நோட்ஸ் வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தினாக்கா நம்ம இப்போ வந்து பார்த்தினாக்கா நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரலை. நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு வந்து பார்த்தினாக்கா ஒரு 2 மந்த்தோ 3 மந்த்தோ ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம நோட்ஸ் எடுத்துடுவோம். ஒரு 2 மந்த் 3 மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இந்த நோட்ஸை வச்சு தான் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். அப்போ ரிவைஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் வந்து பார்த்தினாக்கா நம்மளால் வந்து பார்த்தினாக்கா தரவாக வந்து பார்த்தினாக்கா அந்த நோட்ஸை வச்சு நம்ம ரிவைஸ் பண்ணணும். அப்போ அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த நோட்ஸை வந்து பார்த்தினாக்கா எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நோட்ஸ் எடுக்கிறதுக்கான மெயின் எய்மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மினிமம் நோட்ஸ் மேக்ஸிமம் ரிவிஷன். எத்தனை முறை நீங்கள் வந்து பார்த்தினாக்கா ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னாக்கா அந்த டாப் 10 ரேங்க் உள்ள வர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினாக்கா ஒரு நோட்ஸ் இருக்குது, அந்த நோட்ஸை வந்து பார்த்தினாக்கா நீங்கள் 10 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அது பாசிபிளாக அப்படின்னாக்கா, இப்போ நோட்டிஃபிகேஷன் வரல, நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தினாக்கா என்டையர் டிஆர்பி சிலபஸை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா 10 டைம் பாசிபிள். ஸோ அப்போ நீங்கள் எத்தனை முறை படிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தினாக்கா எக்ஸாக்டாக ஆன்சர் சொல்ல முடியும். அப்போ எக்ஸாக்டாக ஆன்சர் சொன்னால் தான் வந்து பார்த்தினாக்கா, எக்ஸாக்டாக ஆன்சர் எழுதுனா அதை மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தினாக்கா அந்த டாப் 10 ரேங்க்குள்ளே வர முடியும். அதே மாதிரி டிஆர்பிக்கு படிக்கும்போது எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். எதை படிக்கணும்னு தெரியறதுக்கு முன்னாடி எதை படிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தினாக்கா நோட்ஸ் வந்து பார்த்தினாக்கா நம்மக்கிட்ட வந்து பார்த்தினாக்கா நிறைய நோட்ஸ் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தினாக்கா நிறைய படித்தேன், எக்ஸாமில் ஆன்சரே வரல, எக்ஸாமில் கொஷினே வரல அந்த ஏரியாவிலேருந்து. அப்போ வந்து பார்த்தினாக்கா நம்ம எதை படித்தா கொஷின் வரும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணணும். எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, எந்த இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வருது, இது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த டாப் 10 ரேங்க்குள்ளே வர முடியும். அப்போ எதை படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும், எதை படிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தினாக்கா நம்மளால் வந்து பார்த்தினாக்கா டாப் 10 ரேங்க்குள்ளே வர முடியும். அடுத்தது மைக்ரோ பிளான் அண்டு மேக்ரோ பிளான். அது என்ன சார் மைக்ரோ பிளான், அது என்ன மேக்ரோ பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், மைக்ரோ பிளான் அப்படின்றது 1 டேக்கான ஷெடியூல். சரிங்களா? இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் எதெல்லாம் படிக்க போகிறேன், எந்தெந்த டைமில் படிக்க போகிறேன் அப்படின்றத வந்து பார்த்தினாக்கா நீங்கள் மைக்ரோ பிளான் போடுங்க. அப்போ மைக்ரோ பிளான் போட்டிங்கன்னா மட்டும்தான் ஒரு நாளைக்கான ஒர்க்கை நான் கரெக்டாக முடிச்சேனான்னு தெரியும். அன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செக்லிஸ்ட் வச்சுக்கிட்டு அந்த மைக்ரோ பிளானில் எதெல்லாம் படிச்சிருக்கீங்க, எதெல்லாம் படிக்கலை. ஏன்னா வந்து பார்த்தினாக்கா நம்ம ஒரு புக்கை எடுப்போம், சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு டாப்பிக்கை படித்து முடிச்சிடுவோம். மைக்ரோ பிளான் போடல அப்படின்னாக்கா. இதே மைக்ரோ பிளான் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், அன்னைக்கான ஷெடியூலை கரெக்டாக முடிக்க முடியும். ஸோ அப்போ அந்த மைக்ரோ பிளான் அப்படின்றது வெரி வெரி எசென்ஷியல். சரி, மைக்ரோ பிளான் சொல்லிட்டோம். அப்போ மேக்ரோ பிளான் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, மேக்ரோ பிளான் அப்படின்றது 1 மந்த்துக்கான ஷெடியூல். ஸோ அப்போ 1 மந்த்துக்கான ஷெடியூல் அப்படின்றது வந்து பார்த்தினாக்கா இன்னை டேயில் இந்த யூனிட்டில் இந்தந்த டாப்பிக்கை முடிக்க போகிறேன், இத்தனை டேஸுக்குள்ளே இந்த யூனிட்டை கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு போடுறது தான் வந்து பார்த்தினாக்கா மேக்ரோ பிளான். இந்த மைக்ரோ பிளான் மேக்ரோ பிளான் ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைச்ச டைமுக்குள்ளே வந்து பார்த்தினாக்கா அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ தான் வந்து பார்த்தினாக்கா நம்ம அதிகமான முறையில் வந்து பார்த்தினாக்கா ரிவிஷன் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளால் வந்து பார்த்தினாக்கா டாப் 10 ரேங்க்குள்ளே வர முடியும். நெக்ஸ்ட்டு இந்த மைக்ரோ பிளான் அண்ட் மேக்ரோ பிளான் சொன்னோம் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தினாக்கா பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், செட் அ கோல் ஃபார் தட். சரியா? செட் அ கோல் செட் பண்ணணும். ஸோ என்ன கோல் அப்படின்னா, இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தினாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசை. அட் த சேம் டைம் நம்ம வந்து பார்த்தினாக்கா எத்தனை ரேங்க்குள்ளே வரணும் அதையும் நம்ம பார்க்கணும். சரியா? ஏன்னா வந்து பார்த்தினாக்கா இப்போ நான் வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட் ரேங்க் வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுவேன், அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தினாக்கா ப்ரிப்ரேஷன் இருக்கும். நான் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு இருக்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, நான் வந்து பார்த்தினாக்கா பாஸ் பண்ணி வேலை வாங்கணும்னு இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தினாக்கா அதுக்கான கோல் செட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த இயர் டிஆர்பி வரப்போகுது, அப்போ அடுத்த இயர் வந்து பார்த்தினாக்கா இப்போ ஜூன் ஜூலைக்குள்ளே வந்து பார்த்தினாக்கா போஸ்டிங் போட போகிறாங்கன்னா வர ஜூன் ஜூலைக்குள்ளே வந்து பார்த்தினாக்கா நான் ஸ்கூலில் போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வந்து பார்த்தினாக்கா ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்றது கோல் செட் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஆர்பி எக்ஸாமில் நான் வந்து பார்த்தினாக்கா ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க போகிறேன், இல்லை டாப் 10 ரேங்க்குள்ளே வரப்போகிறேன் அப்படின்றத வந்து பார்த்தினாக்கா கோல் செட் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டாப் 10 ரேங்க்குள்ளே வரணும் அப்படின்னாக்கா டெய்லியும் 10 கொஷின்ஸ் சால்வ் பண்ணணும். எப்படி டெய்லி 10 கொஷின் சால்வ் பண்ணணும்? இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, ஒரு டாபிக் வந்து பார்த்தினாக்கா நீங்கள் வந்து பார்த்தினாக்கா சூஸ் பண்ணுறீங்க. அது வந்து பார்த்தினாக்கா அந்த கொஷின்
செட்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணுன்னு சொன்னேன். அந்த மெத்தடில் நீங்களே என்ன பண்ண போகிறீங்க, ஒரு 10 கொஷின் எடுக்க போகிறீங்க. அந்த 10 கொஷினை டெய்லியும் சால்வ் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டெய்லி 10 கொஷின் சால்வ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இப்போ ஒரு 10 கொஷின் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் கொஷின் ஏதோ ஒரு கொஷின் இருக்குது. அதில் ஆப்ஷன் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, 4 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் எக்ஸாக்ட் ஆன்சர். மற்ற 3 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது முடிஞ்சிடுச்சு. மற்ற 3 ஆப்ஷன் இந்த சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கும். அந்த 3 ஆப்ஷனுக்கான நோட்ஸ் என்னென்னு நீங்கள் தேடுங்க. அப்படி தேடும்போது இந்த மாதிரி டெய்லி ஒரு 10 கொஷின் நீங்கள் நம்ம தேடும்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஒரு ஆன்சர் ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3யும் வந்து பண்ணாக்கா another 3 பாயிண்ட். அப்போ நம்ம ஒரு கொஷினை சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா எத்தனை பாயிண்ட் கற்றுக்கலாம், 4 பாயிண்ட் வந்து பண்ணாக்கா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அப்போ 10 கொஷின் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா 40 பாயிண்ட்டை வந்து பண்ணாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும். அந்த 40 பாயிண்ட்டை தேடும்போது நம்ம அடிஷ்னலாக வந்து பண்ணாக்கா நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கா நோட்ஸில் அப்படின்றது நம்ம நிறைய வந்து பண்ணாக்கா லேர்ன் பண்ணிக்கலாம். அப்போ எங்கேருந்து கொஷின் வருதுன்னு நமக்கு தெரியும், எந்த மாதிரி கொஷின் வருதுன்னு தெரியும். அப்போ ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னாக்கா இந்த ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வர முடியும் நம்மளால். அது மட்டும் இல்லை, டாப் 10 ரேங்க்குள்ளே உங்களால் வர முடியும். அதே மாதிரி லாஸ்ட்டாக சொல்கிறேன், டோன்ட் கிவ் அப். சரியா, எந்த நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னால் முடியாது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்துக்கிட்ட ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன, வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டாப் 10 ரேங்க்குள்ளே வரணும். ஸோ ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ அதுக்காக வந்து பண்ணாக்கா டெய்லி வந்து பண்ணாக்கா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த நேரத்துலையும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணாதீங்க. டோன்ட் கிவ் அப். ஸோ ரெகுலராக படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் நம்மளும் வந்து பண்ணாக்கா டாப் 10 ரேங்க்குள்ளே வரலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா நம்ம எல்லாருமே வந்து பண்ணாக்கா ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வரணும் அப்படின்றத வந்து பண்ணாக்கா ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி வந்து பண்ணாக்கா படிங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.